அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நல்ல குரு அமையலை ஒரு சில பேருக்கு. இனி அடுத்து வர காலங்களில் சொல்கிறீங்க. உங்களை போல் இப்போ அடுத்து வர்றாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சில பேருக்கு நல்ல குரு அமையலை அப்படின்னா மானசீகமாக நினச்சிக்குவாங்கல்ல. அதெல்லாம் ஒரு மானசீகமாக நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்துன்னுக்குறாங்க. அதுக்கு பலன் உண்டா? ஒரு பலனும் கிடையாது. உன் மனசு உங்ககிட்ட இருக்குது, உனக்கு என்ன வழி தெரியும். இப்போது ஒரு 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 ஊருக்கு போகணும், நீ பாதை தெரியாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குற, எங்கே இந்த ஊருக்கு நான் போகணும், அந்த ஊருக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வழி சொன்னாலும் அந்த ஊருக்கு போக முடியும். வழியே தெரியாத நான் மானசீகமாக அந்த வழியில் போய் நேர்கிற மாதிரினா கற்பனை தானே, அது எப்படி நிஜமாகும்? அதனால் ஞானம்ன்றது ஒரு பொக்கிஷம். ஞானம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அப்படியே விரும்பினால் கூட பல தடைகள் உங்களுக்கு. அது ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதை முழுமை பெற முடியும், இல்லைன்னா மற்றவங்களால் முடியாது. அதனால் எப்போவோ செத்துப்பட்டார் ஒரு சித்தர், அவர் மானசீகமான அவர்னா உனக்கு உபதேசம் கொடுப்பாரா? என்ன சொன்னார் உனக்கு? எதுவுமே சொல்லாத மானசீகமாக நீயா நினச்சிங்கன்னா என்ன தெரியும்? அது இது அறியாமம்மா. மானசீகத்திலெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ குருவை மானசீகமாக நினைக்கிறத கடவுளை மானசீகமாக நினச்சி நுக்காயின்னுறான். அது என்னத்துக்கு ஒரு குரு தேவை? ஒரு குரு இருந்தால் தான் வழிகாட்ட முடியும். அந்த வழியில் நீ பயணம் பண்ணால் தான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். குரு இல்லாமல் இதை யாராலையும் அடைய முடியாது. இது அடையிற பாதையும் கிடையாது. அதனால் நல்ல ஒரு குருவை தேடணும். அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க முயற்சிகள் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும். இப்போ எத்தனையோ ஆண்கள் இருந்தால் ஒரு டவுலை உதறி தோளில் போட்டுக்கின்னு இந்த ஊருக்கு போகிறேன்னு கிளம்பி வந்துடுவாங்க. பெண்கள் அப்படி வர முடியாது. கணவங்கிட்ட சொல்லணும், பிள்ளைங்கக்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதையும் கடந்து எல்லோரும் அனுமதியோடு வரணும். கனடாவில் 5 பிள்ளைங்க. கனடாவிலேருந்து ஒரு அம்மா வந்துக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்போது கனடா நாட்டிலேருந்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கின்னு அவ்வளோ தைரியமாக ஒரு பொம்பளை வருது. நம்ம வீட்டு பொம்பளை மார்க்கெட்டுக்கு போய் வரனா துணை யாரும் இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கிறாங்க. இவங்க எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியும்? அதனால் இதெல்லாம் சாத்தியம். மானசீகம்ன்ற வார்த்தையே ஒரு கற்பனை வார்த்தை தான், நிஜமே கிடையாது. நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு உட்காந்துக்கிற, அவ்வளோதான். அதில் என்ன வழி தெரியும் உனக்கு? இந்த மௌன சாமியாருன்னு சொல்லுவாங்க, அதையே நான் ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு சாமியார் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீ என்ன சொன்ன? நீ பேசுனா தானே சொல்ல முடியும். நீ மௌனமாக இருந்தால் என்ன செத்து போனான்னா? ரெண்டும் ஒன்று தானே. நீ மௌனமாக இருந்தாலே இந்த உலகத்துக்கு என்ன நன்மை? இந்த மக்களுக்கு என்ன நன்மை? மக்களுக்கு என்ன செய்த, என்ன சொன்ன? ஒன்றுமே சொல்லாத நான் மௌனமாக இருக்கிறேன்னா நீ இருந்தால் என்ன போனேன்னா? ரெண்டும் ஒரே விஷயம் தானே. ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மகானன் சொன்னால் அவன் உலகத்துக்கு கடவுளை பற்றி பேசணும், மனுஷனுக்கு சொல்லணும், மனுஷனுடைய மனவை தெளிவுபடுத்தணும். அவன் தான் ஆன்மீகவாதி, அவன் தான் அதுக்கு தகுதி உள்ளவன். நான் மௌனமாக இருக்கிறேன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். இந்த ஜனம் ஏமாந்து போகுதுன்னு அர்த்தம். அதனால் மானசீகம்ன்றது ஒரு கற்பனை வார்த்தை. காணல் நீர் மாதிரி, தூரம் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே போனால் தண்ணி இருக்காது. காணல் நீர் மாதிரி அது. அதனால் அந்த கற்பனையெல்லாம் செல்லுபடி ஆகாதுமா. நிஜம் தெரியாமல் எதுவுமே. இப்போ ஒரு அம்மா குழந்தை இல்லை, குழந்தை பிறந்த மாதிரி நினச்சிக்கினா குழந்தை வருமா? பெற்றா தானே குழந்தையாகும். அந்த மாதிரி நீ போனால் தான், ஒரு குரு சீடன் போனால் தான் பாதை தெரியும். இல்லாத மானசீகமாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது மனிதனுக்கு வர இன்ப துன்பம் கர்மாவை பொறுத்து அப்படின்னு சொன்னீங்க. மனிதனுக்கு வர்ற இன்ப துன்பம் கர்மாவை பொறுத்து அப்படின்னு. ஆமாம், அவன் முன் செய்த வினையினுடைய பயனா. ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான், சுபீட்சமாக 3 வேளை சாப்பிட்றான். ஒருத்தனுக்கு கால் இல்லை, ஒருத்தனுக்கு கண் இல்லை, ஒருத்தனுக்கு கை இல்லை, ஒருத்தனுக்கு வேலை இல்லை, ஒருத்தனுக்கு சோறு இல்லை. இது எல்லாமே அவன் செய்த விதி பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனே அமைச்சிக்கினது. அது இங்கே கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது திருஞான சம்பந்தர் கோளாறு பதிகம் பாடுறாங்களேங்க. ஆமாம், அது தினமும் படிக்கும்போது நவக்கிரக கோளாறு குறையும், துன்பம். அவர் மகானம்மா, அவர் என் மனுஷனி ஒன்றாய்க்க. நம்ம ஆசையில் அலையிற நமக்கும் ஆசை அற்று வாழ்ந்த மகானுக்கும் வித்தியாசங்குது. எந்த மகான் அவர் பாடினார், போய் வயிற்று வலி வந்துடுச்சுன்னு பாடினார், வயிற்று வலிலாம் தீர்ந்து போச்சு. நீ போய் பாடி தீர்த்த பாரு. யாருக்கண்ணா ஆஸ்பத்திரியில் ஒவ்வொருத்தரையாக போய் பாடி எழுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு கற்பனை.
அவன் வந்து பாடவே நான் வாய் திறந்து சொன்னாவே இப்போது திருக்காட்டுப்பள்ளியில் ஞான சம்பந்தரும் அப்பறம் போனாங்க. மூடி இருக்கிற கோயில் திறந்தா இடிஞ்சு கொட்டுற மாதிரி இருக்குது, அதனால் திறக்காமல் விட்டுட்டான் கோயிலில். அப்போ அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறார், ஞான சம்பந்தர் சொல்கிறாரு, அப்பர் தேவாரம் பாடி திறப்பார் அப்படின்றாரு. அவர் பாட்டு பாடினா 7 கதவு திறக்குது, நம்ம உட்காந்து 30 பாட்டு பண்ணால் வீட்டு கதவே திறக்க மாட்டேன்து. அதனால் மகானையும் மனுஷனையும் ஒன்றாக்காதீங்க. மகான் வந்து உயர்ந்தவன், கடவுளில் பாதி அவன், நம்ம மண்ணில் பாதியாக வாழ்ந்துன்னுக்குறோம். எவ்வளோ மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, ஆனால் யாரும் உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னதில்லை பொறுமையாக. அதனால் இறைவனால் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களை நான் குருவாக தான் சாமி ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அது உன் நினைப்புமா, அது நான் மனுஷனாக தான் நான் என்ன நினைக்கிறேன். சார் நான் குருவாக ஏற்றுக்கிறேங்கய்யா. நீ ஏற்றுக்காது அது உன் மனசை பொறுத்துக்குது. நான் யாரும் அவங்க என்னை குருவாக ஏற்றுக்கணும்னு நான் சொன்னதில்லை, என்னை சிசினா வச்சுக்கணும்னு சொன்னதில்லை. இது பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. ஆமாம், சித்ரா பௌர்ணமி. ஆமாம், சொல்லுங்க. என்ன கேட்குற நீ? சித்ரா பௌர்ணமி விசேஷம், வேற என்ன? அதோட சிறப்பு கேட்குறேன். வானத்தில் வர 12 பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி மனுஷன் தலைக்கு கிட்ட வரும், அதனால் அது விசேஷமான நாள். சரிங்க. ஆத்மானம் அதை சொல்லுவாங்க சாமி. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமைன்னு சொன்ன எனக்கு வந்து நீங்கள் சொன்னதான் சாமி. யார் அறிவார் எங்கள் குருநாதரின் பெருமை, யார் அறிவார் அதோட நீளத்தையும் அகலத்தையும் அப்படின்ற மாதிரி. அதுதான் உண்மை. சொல்லி மாளாது. கண்டிப்பாக அவர் சொல்லணும்னு ஒன்று எடுப்பார், அவராக சொல்லவே மாட்டார். இப்போ நம்ம பேசினுக்கிறோம்ல, நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டார். அது அந்த அவர் சொன்னார் அப்படின்னு அப்படி எடுப்பார். இவர் சொல்கிற எதுவுமே அந்த புக்கில் இருக்காது. ஏதோ நம்ம நினச்சின்னு அங்கே உக்காந்துக்கினேன், சரி இந்த ப்ளூ கலர் புக்கை என்னைக்காவது ஒரு நாள் திருடி போயிடணும். எதை கேட்டாலும் அந்த ஒரு புக்கில் தான் எல்லா பதிலும் இருக்குது. அவங்கவுங்க தெருவாசம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய புக்கெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மனுஷன் என்னடானா ஒரு விரல் அளவு கூட இல்லை, அந்த எதை கேட்டாலும் அந்த புக்கில் 4 பேஜை திருப்புறாரு, அதுலேயே பதில் சொல்கிறாரு. அப்படி என்னதான் புக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த புக்கில் எதுவுமே இல்லை. அவர் நம்மளை ஏமாத்துறாரு. ஏன்னா அவர் இதெல்லாம் எடுக்காமல் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் குரு இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்றுட்டு இருப்பீங்க. சரி ஏதோ புக்கில் தான் சொல்லிட்டாருப்பான்னு. புக்கை படிச்சுட்டு சொன்னதுனால அவர் தன்னை குருன்னே எப்பவுமே நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் கேளுங்க, சீடனாக இருக்கிற வரைக்கும் இறைவன் கொடுத்துக்கினே இருப்பான். குருவானால் அன்னையோட முடிஞ்சிடும். அப்போது உன்னோட அறிவுன்றது எங்கே இருந்தது? முட்டாக இருந்தது, அரும்பாக இருந்தது. அந்த அரும்பு ஒரு நாள் பூவாக மாறணும், அந்த பூ ஒரு நாள் காயாக மாறணும், அந்த காய் தான் ஒரு நாள் பழமாக மாறும். பழமானால் தான் சுவை தெரியும். அப்போது பழமானால் சுவை தெரிஞ்சுதே, அந்த சுவையெல்லாம் இது வரைக்கும் எங்கே இருந்தது? பழத்தில் இருந்ததா வேற எங்கன்னா இருந்ததா? எல்லாமே அந்த அரும்பில் தான் இருந்தது. அந்த அரும்புன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த பழங்கள் வந்துடாது. அப்போ சுவை எங்கே இருக்குது? அரும்பில் தான் இருக்குது. அரும்பில் தான் இருக்குதுன்னு நீ அரும்பை சாப்பிட்டா சுவை ஒரு மனம் வராது. அது பழமாகிற வரைக்கும் நீ காத்துன்னு இருக்கணும். அப்போது உனக்குள்ளே கிடைச்ச அந்த ஞான விதையை அரும்பா இப்போ வந்துருக்குது, அதை நீ பொத்தி பாதுகாத்து என்னவாக்கணும்? மலராக்கணும். அதுக்கப்புறம் அது காயாக மாறும், அதுக்கப்புறம் கனியாக மாறும். அன்னைக்கு தான் ஞானத்தோட சுவை நமக்கு புரியும். இல்லைன்னா இந்த காய் கனியாகிறதுக்கு முன்னாடியே வெம்பி வீணாக போயிடும். அதனால் காய்க்கும் பயன் இல்லை, காவக்காரனுக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லாத வெம்பி போச்சுன்னா வாழ்க்கைன்றது வீணாக போயிடுமே. இவ்வளோ நாள் நான் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமே. எதனால்? வெம்பி போயிட்டா. ஒரு பூவாக இருந்தால் கூட சாமி படத்தில் போய் வைக்கலாம், வெம்பி போயிட்டா உன் மனசு ஒப்புமா? எதுக்குமே போகாத மண்ணுக்கு மண்ணாக போயிடும். அப்போது இதை அடையிறதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன். என்னோட வாழ்க்கையில் எதெல்லாம் நான் விட்டு கொடுத்து அதுக்காக நான் பிரயத்தனம் பண்ணி உட்காந்துருப்பேன். அதையெல்லாம் நான் கெடுத்துக்கலாமா? அப்படி கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தால் அதுக்காக நான் இதை விட்டு கொடுத்துடலாமா? பட்டினத்தாருக்கு ஞானம் வந்துச்சு. இப்போ நான் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு அவர் முடிவு பண்ணவே இல்லை. ஒரே தான் ஒரு செகண்டு உண்மைன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் எதுவுமே எல்லாம் போய் எதுவுமே நிஜம் இல்லை.
நிஜமான பொருளை நான் இவ்வளோ நாள் மறந்துட்டேன். நான் ஒரு செல்வந்தன் நினைச்சுன்னு இருந்தேன்பா. நான் செல்வந்தன் இல்லை, நான் என்ன மாதிரி பிச்சைக்காரன் உலகத்திலே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டதோட விளைவு தான் தாய்மானவர் சொல்றாரு, எப்பா துறவு துறவுன்றாங்களே, உன்ன மாதிரி ஒரு துறவியை இந்த உலகம் பார்க்கலப்பா இது வரைக்கும்ன்றாரு. யார மாதிரி? பட்டினத்தார மாதிரி ஒரு துறவிய இந்த உலகமே இது வரைக்கும் பார்க்கலப்பா. நான் பார்க்கல கூட சொல்ல. ஆனா எவ்வளோ பேர் துறவின்னு சுத்துறாங்களே. காவி கட்டிக்கினா துறவேன்றான், பட்டை வச்சா துறவேன்றான், கொட்டை போட்டா துறவேன்றான், பொண்டாட்டி விட்டவங்களாம் துறவேன்றான், பிள்ளைய காப்பாற்ற முடியலாம் துறவேன்றான். எங்கடா உக்காந்துக்கிற? வீட்டை காப்பாற்ற முடியல, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, கோயிலில் வந்து உக்காண்டான்றாங்க. கடங்காரன் தொல்லை வந்து உக்காண்டான்றான். அப்போ நீ யாரை திறந்துட்டு வந்த? கடங்காரனை திறந்துட்டு வந்துக்கிற, பொண்டாட்டியை திறந்து வந்துக்கிற, உன் மனசை திறந்து நீ வரலையே. மனசை திறந்தவன் மட்டுமே துறவி, மற்ற எல்லாரும் யாருமே துறவி கிடையாது.